வாழை இலை சாப்பாடுனா அது ஒரு தனி கெத்து தான். ஆனா இந்த பதிவை கேட்டா வாழை இலையில இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கான்னு நீங்களே அசந்துடுவீங்க. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக இப்போல்லாம் மார்க்கெட்ல வாழை இலை செய்யப்பட்ட சூப்பரான பொருட்கள் விற்கிறத பார்க்கிறோம்ல. இதெல்லாம் சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் ஏன் அலங்காரத்துக்கு கூட பயன்படுது. சரி வாங்க, வாழை இலையில அப்படி என்ன ஆரோக்கிய குணங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். 2021ஆம் வருஷத்துல தென்னாப்பிரிக்கா கெமிக்கல் இன்ஜினியரிங் இதழ் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல வாழை இலைகள்ல ஆன்டி மைக்ரோபியல் மட்டும் இல்லாம ஆக்சிஜனேற்ற பண்புகளும் நிறையவே இருக்குன்னு சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது. வாழை இலையில பாலிபினாய்கள், பிளாவோனைட்கள் போன்ற வேற லெவல் ஆக்சிஜனேற்றர்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்கள் உருவாவதை தடுக்கிறதோடு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் செம்மையா குறைச்சி நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டுல பார்மகாலஜி ஃப்ரண்டியர்ஸ் வெளியிட்ட ஆராய்ச்சியில தெரிவிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, ஜீரணத்தை மேம்படுத்த வாழை இலைகளை பயன்படுத்தலாம்னு, அவை செரிமான மண்டலத்தை சீர் செய்து வீக்கம் இல்லனா அஜீரணம் மாதிரியான இறப்பை குடல் பிரச்சனைகளுக்கு கூட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதா நம்பப்படுகிறது. வாழை இலையில சமைக்கும் போது இல்லனா உணவுகளை சுற்றி வைக்கிற போது செரிமானம் மட்டுமில்லாம ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுகிறது, அதாவது அதிகமாக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வாழை இலையில புரதம், வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த கொலாஜன் சருமத்தோட எலாஸ்டிக் தன்மையை அதிகரிச்சு சுருக்கங்களை குறைப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. வாழை இலையில நிறைய நன்மைகள் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்துறது சிலருக்கு சில பக்க விளைவுகளை உண்டாக்கலாம்னு சொல்லப்படுகிறது. சிலருக்கு வாழை இலைகள் அல்லது அதுல இருக்கிற சில சேர்மங்கள் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுது. அதனால வாழை இலையில உணவுப் பொருளை சுற்றி வைத்து சமைத்தாலோ இல்லனா உணவு பயன்படுத்தினாலோ உங்க உடல் அதற்கு எப்படி எதிர்வினை செய்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்க கொஞ்சமான அளவுல நீங்க அதை தொடங்கலாம்.